Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CCS 334 பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் இப்போ லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு என்னெல்லாம் டாபிக் வந்து நீங்கள் கம்பல்சரி கவர் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பிக் டேட்டா. இதில் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான். இதில் நீங்கள் என்னெல்லாம் டாபிக் வந்து கம்பல்சரி கவர் பண்ணணும்னா பிக் டேட்டாவோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, ஓகேங்களா, அதோட டெக்னாலஜிஸ் என்ன, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, பிக் டேட்டானா என்னோட அதோட அப்ளிகேஷன் டெக்னாலஜி எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா கிரவுட் சோர்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கிரவுட் சோர்சிங் அனாலிட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. இன்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபயர்வால் அனாலிட்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் கவர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வெப் அனாலிட்டிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். வெப் அனாலிட்டிக்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ஆர்டரில் கவர் பண்ண வேண்டியது. ஓகேவா, ஸோ வெப் அனாலிட்டிக்னா என்ன, பிக் டேட்டா அப்ளிகேஷன், பிக் டேட்டா டெக்னாலஜிஸ், ஓகேங்களா, கிரவுட் சோர்சிங் அனாலிட்டிக்ஸ், இன்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபயர்வால் அனாலிட்டிக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் நாலுமே நீங்கள் கவர் பண்ணிக்க வேண்டியது யூனிட் 1ல. யூனிட் 2 NoSQL டேட்டா மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீ வேல்யூ ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஸோ கீ வேல்யூ டாக்குமெண்ட் டேட்டா மாடல் கவர் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிராஃப் டேட்டா பேஸ் பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இது இல்லாமல் நமக்கு யூனிட் 2ல வந்து பார்ட் சி கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா கேசண்ட்ரா. ஓகே, கேசண்ட்ராவை பற்றி அதோட டேட்டா மாடல்ஸ் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, அதோட கிளைண்ட்ஸ்லாம் யாரு, நீட்டாக குட்டி குட்டி பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். பார்ட் சியில் நமக்கு வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டினாக இருக்கும். ஸோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேசண்ட்ரா பார்த்துக்கணும். ஓகே, ஸோ மாஸ்டர் ஸ்லேவ் ரிப்ளிகேஷனு, கேசண்ட்ரா, கீ வேல்யூவை, டாக்குமெண்ட் டேட்டா மாடலு, டிஸ்ட்ரிபியூஷன் மாடலு, கிராஃப் டேட்டா பேஸ், இதெல்லாம் வந்து யூனிட் 2ல கவர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஹடூப். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மேப் ரெடியூஸ் அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ மேப் ரெடியூஸ் அப்ளிகேஷனில் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேப் ரெடியூஸ் ஒர்க் ஃப்ளோலாம் எப்படி இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அது நீங்கள் பார்க்கறத விட ஜாப்ஸ் பார்த்துக்கலாம். என்னெல்லாம் ஜாப் வந்து இந்த மேப் ரெடியூஸ் வந்து இது பண்ணுது, ரன் பண்ணுது. பேசிக்காக மேப் ரெடியூஸை பற்றி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, யான் இம்பார்ட்டன்ட். ஸோ யான் கொஸ்டின் கம்பல்சரி பார்த்துக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஜாப் ஷெடியூலிங் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மேப் ரெடியூஸ் ஃபர்ஸ்ட் மேப் ரெடியூஸ் ஜாப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. யான் பார்த்துக்கோங்க, ஜாப் ஷெடியூலிங் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேப் ரெடியூஸோட டைப்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் இன்புட் ஃபார்மேட், அவுட்புட் ஃபார்மேட்னா என்ன, டாஸ்க் எக்ஸிக்யூஷன்னா என்ன, இந்த செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ யானை, ஜாப் ஷெடியூலிங், டாஸ்க் எக்ஸிக்யூஷனு, மேப் ரெடியூஸோட டைப்ஸ், இன்புட் ஃபார்மேட், அவுட்புட் ஃபார்மேட், இந்த கொஸ்டின் யூனிட் 3க்கு நம்ம அதை கவர் பண்ண வேண்டியது. இதில் மாற்றி இருக்கு, ஸோ மாற்றி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது யூனிட் 3க்கு. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கு பேசிக்ஸ் ஆஃப் ஹடூப்ல பார்த்தோம். நமக்கு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா HDFS ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் பற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு பார்ட் சியில் கேட்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ ஹடூப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா ஃபைல் பேஸ்டு ஸ்ட்ரக்சரும் டேட்டா இன்டெகிரிட்டியும். ஓகேங்களா, ஸோ ஃபைல் பேஸ்டு ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்கு, தென் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி எல்லாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹடூப்போட பைப்ஸ் என்ன, இன்டெகிரேஷன்ஸ் என்ன, ஸோ ஹடூப் பைப்ஸும் இன்டெகிரேஷன்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட், இந்த கொஸ்டின்ஸ் வரையும் நீங்கள் இந்த யூனிட்ல கவர் பண்ணுங்க. நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, இது இல்லாமல் நான் இன்னொரு கொஸ்டின் என்ன மேம் கவர் பண்ணலாம், வேற எது மேம் சும்மா ஒவ்வொரு வியூவா பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா இன்டர்ஃபேஸ்க்கு. ஓகேவா, ஸோ ஜாவா இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும், அதில் டேட்டா ஃப்ளோ எப்படி இருக்கும், இது நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் யூனிட்ல. அடுத்து யூனிட் 5 வந்து ஹடூப் ரிலேட்டட் டூல்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்னா HBase ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. ஸோ HBase ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைவ். ஓகேவா, HBase அடுத்து ஹைவ் பார்த்துக்கணும். அடுத்து பிக்லாட்டின் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ பிக்லாட்டின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ பிக்லாட்டினோட ஸ்கிரிப்ட்ஸ் என்ன இருக்கு அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதோட டெவலப்பிங் எப்படி பண்ணுறாங்க, டெஸ்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பிக்லாட்டினும் அதோட டெஸ்டிங்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஹைவ்ல அதோட டேட்டா டைப்ஸ் ஃபார்மேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, தென் HQL. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த HBaseம் பிக்கும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா HiveQL வந்து நீங்க ஜஸ்ட் ஓவர் வியூவா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா, ஸோ பெஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் நமக்கு அதான் இம்பார்ட்டன்ட். முதல்ல நீங்க அவர் கவர் பண்ணிட்டு அடுத்து இதுக்கு வரணும். ஓகே, இந்த ஆர்டர்ல படிச்சீங்க அப்படின்னா யூனிட் 5லயே நம்மளால ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் நம்ம பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல கவர் பண்ண வேண்டியது. ஓகே, யூனிட் 1 பொறுத்தளவு நீங்க பிக் டேட்டாவோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கணும், கிரவுட் சோர்சிங்
கோடிங் பார்த்துக்கணும். அடுத்து வெப் அனாலிட்டிக், இன்டர்நெட் டிரான்ஸ்ஃபயர்வால் அனாலிட்டிக். அடுத்த யூனிட்ல பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் லெவல் அப்ளிகேஷன், கேசண்ட்ரா, கீ வேல்யூ, டாக்குமெண்ட் டேட்டா மாடல், டிஸ்ட்ரிபியூஷன் மாடல், கிராஃப் டேட்டா பேஸ். அடுத்து பார்த்தோம்னா மேப் ரெடியூஸ். ஓகேங்களா, மேப் ரெடியூஸ் எப்படி இருக்கு, அதோட டைப்ஸ், ஜாப் ஷெடியூலிங், யான், ஓகேவா, டாஸ்க் எக்ஸிகியூஷன், இன்புட் அவுட்புட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் யூனிட்ல பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைல் பேஸ் ஸ்ட்ரக்சர், டேட்டா இன்டெகிரிட்டி, ஹடூப்போட இன்டெகிரேஷன் எப்படி இருக்கும். ஓகேவா, யூனிட் 5 பார்த்தோம்னா ஹெச் பேஸ், ஹைவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பிக்கோட லாட்டின் ஸ்கிரிப்ட். ஓகேவா, ஸோ ஹைவ் கியூஎல் பார்க்க முடியலன்னா பிக்கை ஃபுல்லா படிச்சுக்கோங்க, இல்ல ஹைவோ ஃபுல்லா படிச்சுக்கோங்க பிக்குக்கு பதிலா. ஓகேவா, ஏதாவது ஒன்று மொத்தம் ஹெச் பேஸ் 5th யூனிட்ல கம்பல்சரி படிச்சிருக்கணும். பிக்லயும் ஹைவ்லயும் உங்களோட சாய்ஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க கம்பல்சரி, எல்லா டாபிக்கும் கவர் பண்ணி. ஓகேவா, ஸோ ஹெச் பேஸை தரவா பார்ட் சிக்கு பார்த்துட்டு அடுத்து இதை பாருங்க. இவ்வளோதான். இதை வரை நீங்க ஒழுங்கா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கம்பல்சரி பாஸ் ஆயிடலாம், நல்ல கிரேடே மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா, மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். இந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் லெக்சர் சீரிஸ் வீடியோ போட்டுறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.